بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأنجينا موسى ومن معه أجمعين ثم أغرقنا الآخرين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: صيام يوم عاشوراء إني أحتسب على الله أن يكفر السنة التي قبله أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய நபிமொழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: சியாமு யௌமி ஆஷூரா இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு. ஆஷூரா நாளின் நோன்பு நோற்பது என்பது நான் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்கிறேன், அது முந்தைய ஆண்டுகளில் நிகழ்ந்த சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமைய வேண்டும், அல்லது அல்லாஹ் அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளைத்தான் ஆஷூரா என்று நாம் சொல்கிறோம். அந்த நாளில் நோக்கப்படக்கூடிய நோன்பை பற்றியும் அதன் மகத்துவத்தை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு இந்த நாளில் யூதர்கள் நோன்பு நோற்பதை பார்த்தார்கள். அந்த யூதர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள்: மா ஹாதல் யௌமுல்லதி தஸூமூன், இன்றைய தினம் நீங்கள் நோன்பு இருக்கிறீர்களே, இது என்ன நாள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி பதில் சொன்னார்கள்: ஹாதா யௌமுன் அவீம், இது ஒரு மகத்தான நாள். ஹாதா யௌமுன் அன்ஜல்லாஹு மூசா வ கௌமஹு மின் அதுவ்விஹிம், இன்றைய தினத்தில்தான் அல்லாஹ் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தாரையும் அவர்களின் எதிரியான ஃபிர்அவுனிடமிருந்து காப்பாற்றினான். அவர்களுடைய எதிரிகளையும் அவர்களுடைய ஆட்களையும் அல்லாஹ் செங்கடலில் மூழ்கடித்தது இந்த நாளில்தான். எனவே இந்த நாளில் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காக, நன்றி தெரிவிப்பதற்காக நோன்பு நோற்றார்கள் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அன அஹக்கு பி மூசா மின்கும், இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் தான் மிகவும் உரிமைப்பட்டவன் உங்களை விட. ஏன்னா அவங்க எந்த கொள்கையை இங்கே கொண்டு வந்தார்களோ அந்த கொள்கைக்கு நேர் மாற்றமாக யூதர்களாகிய நீங்கள் நடக்கிறீர்கள். நபிமார்கள் கொண்டு வந்த கொள்கையைத்தான் நான் இந்த உலகத்தில் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே மூசா நபியோடு எனக்கு இருக்கின்ற உறவு அதுதான் மிகவும் அழுத்தமானது, பலமானது என்று சொல்லிவிட்டு அன்றைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோற்றார்கள். நோன்பு நோற்க சொல்லி தங்களுடைய சஹாபாக்களுக்கும் மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள் என்று இன்னொரு ஹதீஸை புகாரியிலே பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, இந்த ஹதீஸுகளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் இந்த நேரத்தில் நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
அருமையான தோழர்களே, இந்த நோன்பினுடைய பூர்வீகமே என்னன்னு சொன்னால் இறைவனுக்கு நன்றி தெரிவித்தல். இதுதான் இந்த நோன்பினுடைய பூர்வீகம், அடிப்படை அம்சம். ஏன் அந்த நன்றி தெரிவித்தல் அப்படின்னு சொன்னால், சத்தியத்திற்கு எதிராக ஒரு அசத்தியம், ஒரு அராஜகம் பல பத்தாண்டுகளாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. சத்தியத்தின் பக்கம் சாட்சி சொல்வதற்காக நின்று கொண்டிருந்த சமூகத்தை அந்த அராஜகம் வீழ்த்தி கொண்டிருந்தது, சிதைத்து கொண்டிருந்தது. எவ்வளவோ போராடியும் கூட அந்த சமூகத்தால் விடுதலை பெற முடியவில்லை. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த அராஜகத்தை வீழ்த்துவதற்கு இந்த நாளை தேர்ந்தெடுத்தான். அதுதான் இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பாடம். அராஜகம் என்பது சில நேரங்களில் தலைவிரித்து ஆடும். ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தில் சத்தியம் வருவதற்கு முன்பே அசத்தியம் தலை தூக்கிவிட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே இப்லீஸ் படைக்கப்பட்டு விட்டாங்க. அப்போ எனவே சத்தியம் வருவதற்கு முன்பு அசத்தியம் வந்துவிட்டது. எனவே சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போராட்டம் என்பது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் சத்தியம் வீரியத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்குமோ அப்பொழுது அசத்தியம் என்பது பதுங்கிவிடும். பதுங்கிரும் சொன்னால் என்ன அர்த்தம்னா, அது அழிஞ்சு போயிடும் இல்லை, அது ஒரு நீர் ஊத்த நெருப்பாக இருக்கும். சத்தியத்தின் வேகம் எப்போது குறைகிறதோ அப்போது மெல்ல மெல்ல அசத்தியம் தலை தூக்க ஆரம்பிக்கும். ஒரே அடியாக வீரியம் குறைந்து விட்டால் அந்த நேரத்தில் அசத்தியம் என்பது படம் எடுத்து ஆடத் தொடங்கிவிடும். அவ்வாறு ஆடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம் தான் ஃபிரௌனுடைய காலகட்டம் என்பதை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் திருக்குரானிலே 120க்கும் அதிகமான இடங்களில் வருகிறது. 120 இடங்களுக்கு மேலே வருது. அவங்களுடைய வரலாற்றை சுருக்கமாகவும் விரிவாகவும் அல்லாஹ் குரானில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பேசுகிறாங்க. அவங்களுடைய வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தடவை தான் வந்திருக்கிறது, 4 5 தான் வந்திருக்குது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் 100க்கும் அதிகமான முறைகள். அவர்களுடைய வரலாறு சுருக்கமாகவோ விரிவாகவோ குர்ஆனில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில். அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சமூகம் நபிமார்களோடு மிகவும் நெருக்கமான சமூகம், நபிமார்களுடைய பாரம்பரியத்தில் வந்த சமூகம். பிறப்பால் யூதர்கள் மூசா நபிக்கு நெருக்கமானவராக இருக்கலாம், ஆனால் கொள்கையாலும் சத்தியத்தாலும் மூசா நபிக்கு நெருக்கமானவர்கள் முஸ்லிம்கள் தான். ஏனென்றால் எந்த கொள்கையை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்களோ, எந்த லட்சியத்திற்காக மூசா நபி இந்த உலகத்தில் உழைத்தார்களோ, அந்த லட்சியத்தை அவர்களுக்கு பிறகு இறுதி நபி சுமந்தார்கள். அந்த இறுதி நபியின் சமூகத்தாராக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நமக்கும் நபிமார்களுக்கும் இடையிலான தொடர்பு என்பது கொள்கை பந்தத்தினால் ஏற்பட்ட தொடர்பு. அருமையான தோழர்களே, அந்த வகையில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசா நபி எனக்கு ரொம்பவும் நெருக்கமானவங்கன்னு சொல்லி. அப்போ அந்த மூசா நபியினுடைய சமூகம் காப்பாற்றப்பட்ட நாள் தான் இந்த ஆஷூரா நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபிரௌனுடைய ஒடுக்குமுறையினால், அவனுடைய அராஜகத்தினால் இஸ்ரவேலர்கள் சிதைந்து சின்னாபின்னமாக இருந்தார்கள். மூசா நபி அந்த மக்களுடைய விடுதலைக்காகத்தான் உழைத்தார்கள். ஆனால் இருந்தாலும் கூட மூசா நபி அல்லாஹ் இடத்துல பல தடவை கையேந்தினார்கள். இறைவனுடைய உதவி அது எப்பொழுது வருமோ அப்பொழுதுதான் வரும். அதுவரைக்கும் மூமின்களாகிய நம்முடைய பொறுப்பு என்னன்னு சொன்னால், சகிப்புத்தன்மையோடு அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பொறுப்பு. அதனால தான் மூசா நபி அந்த சமூகத்துக்கு சொன்னாங்க, வகால மூசா லிகௌமிஹி இஸ்தஈனு பில்லாஹி வஸ்பிரு சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி கேளுங்கள், தொழுகையை கொண்டு நீங்கள் உதவி கேளுங்கள், சகிப்புத்தன்மையோடு இருங்கள் என்று மூசா நபி அந்த சமூகத்தாரிடத்தில் சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு நல்ல படிப்பினையை இதில் தருகிறான்.
நமக்கு எப்பொழுதெல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுகின்றதோ, அந்த நெருக்கடி என்பது நமக்கிடையிலிருந்து ஏற்பட்டாலும் அல்லது அந்நிய எதிரிகளிடத்திலிருந்து ஏற்பட்டாலும், அந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்கான ஆற்றல் எப்பொழுது நமக்கு வரும் என்றால், சகிப்புத்தன்மையோடும் இறைவனுடைய உதவி கோரலோடும் நாம் இருக்க வேண்டும். இஸ்தஈனு பில்லாஹி வஸ்பிரு, அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்கள், சகிப்புத்தன்மையோடு இருங்கள், நெருக்கடிகள் அகலும் என்று மூசா நபி அந்த சமூகத்திற்கு சொன்னார்கள். எவ்வளவு நாள் காத்திருந்தாங்க? பல பத்தாண்டுகள் காத்திருந்தார்கள். மூசா நபி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. வகால மூசா ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வமலஹு, இறைவா நீ ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் எக்கச்சக்கமான செல்வங்களை அள்ளி கொடுத்திருக்கிறாய். ஆனால் அந்த செல்வங்கள் எல்லாம் அவர்கள் அராஜகம் புரிவதற்குத்தான் துணை போகின்றது. அவங்களால் அந்த பூமியில நிறைய சீர்குலைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இறைவா அவர்களை நீ பிடிப்பாயாக, அவர்களுடைய செல்வத்தை அழிப்பாயாக என்று துஆ செஞ்சாங்க. வஸ்துத் அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களின் மீது நீ கடினத்தன்மை ஏற்படுத்துவாயாக என்று அவங்க துஆ செஞ்சாங்க. அந்த துஆவுக்கு அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆவும் ஆமீனும் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு சொன்னான், உங்கள் 2 பேருடைய துஆவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொன்னான். உஜீபத் தஅவத்துக்குமா, உங்கள் இருவருடைய துஆவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொன்னான். ஆனால் அவங்க துஆ செஞ்சு 40 வருடங்களுக்கு பிறகுதான் ஃபிரௌனுடைய அந்த சாவு என்பது ஏற்பட்டது, அவனுடைய அழிவு என்பது ஏற்பட்டது. அப்போ நபிமார்கள் நல்லவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய துஆக்களுக்கு கூட உரிய நேரம் வரும்போதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அந்த நிகழ்ச்சி நிறைவேறும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. அருமையான தோழர்களே, மூசா நபியும் அவருடைய சமூகமும் ஒரு கட்டத்திலே ஃபிரௌனுடைய கொடுங்கோன்மையிலிருந்து விடைபெற்று வெளியே போக வேண்டும் என்று ஒரு நாள் இரவோடு இரவாக வெளியே போகிறார்கள். இந்த வரலாறு நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அவர்கள் போய்க் கொண்டிருக்கும் போது ஃபிரௌனுடைய படைகள் அவர்களை துரத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு கட்டம் ஓடுகிறார்கள். முன்னால் பார்த்தால் செங்கடல், அலை வீசும் செங்கடல். பின்னால் திரும்பி பார்த்தால் அலை அலையாக ஃபிரௌனின் படைகள். இந்த 2க்கும் இடையிலே மூசா நபியும் அவர்களுடைய சமூகமும் மாட்டிக்கொண்டு விழிபிதுங்கி நிற்கிறார்கள். அந்த சமூகம் சொல்கிறது மூசா நபி இடத்திலே, இன்னால முதுரக்கூன், நாம் மாட்டிக்கிட்டோம், முன்னாலேயும் போக முடியாது, கடல் விழுந்து சாக வேண்டும், பின்னாலே வந்தால் ஃபிரௌனுடைய கொடுங்கோன்மையில் நாம் உடனடியாக செத்து போக வேண்டியது வரும், எங்கேயும் போக முடியாது, தப்பிக்க முடியாது, என்ன பண்ண போறோம்? மூசா நபி சொன்னாங்க, கல்லா, அப்படி சொல்லாதீங்க, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் மூசா நபிக்கு சொன்னான், கையில் வச்சிருக்கீங்களா கைத்தடி, அதை வைத்து செங்கடலில் அடியுங்கள் என்று சொன்னான். அடித்தார்கள். செங்கடல் அப்படியே வழிவிட்டது. தண்ணீர் இந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே மலை போல் நின்று விட்டது, மதில் சுவர் போல் நின்று விட்டது. அதுக்கு அந்த பக்கம் தான் தண்ணி ஓடுது, இந்த சுவருக்கு இந்த பக்கம் தண்ணி ஓடுது. தண்ணீரே சுவராக நின்ற ஒரு அதிசயம் அங்கே நடந்தது. எல்லாரும் இறங்க சொன்னான் அல்லாஹ். இறங்கினார்கள், ஓடினார்கள். மறுகரையில் எல்லோரும் ஏறிவிட்டார்கள். அவங்கள துரத்திக்கிட்டு வந்து ஃபிரௌனுடைய ஆட்களும் அவனுடைய படையும் உள்ளே இறங்குகிறார்கள். அவங்கள கடைசி ஆள் வெளியேறவும் ஃபிரௌனுடைய படையில் கடைசி நபர் உள்ளே இறங்கவும் சரியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இவ்வளவு நேரம் நிறுத்தி வைத்திருந்த அந்த நீர் சுவரை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று உத்தரவு போட்டாங்க. உடனே அவர்கள் அனைவரும் மூழ்கடிக்கப்பட்டார்கள், ஃபிரௌனும் மூழ்கடிக்கப்பட்டார் என்ற வரலாறு குர்ஆன் நமக்கு சொல்கிறது. வாஞ்சைனா மூசா வமம்மாஹு அஜ்மைன், மூசாவையும் அவருடன் இருந்த அவருடைய சமூகத்தாரையும் நாம் காப்பாற்றினோம், மற்ற அனைவரையும் அந்த செங்கடலுக்குள்ளே மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது நடந்தது, இந்த நாளில் நடந்தது. தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரும் கொடுங்கோன்மையிலிருந்து, பெரிய அராஜகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதற்காக வேண்டி மூசா நபி நோன்பு நோற்றார்கள். அராஜகத்திற்கு ஆளாகும் போது அதிலிருந்து பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் தேட வேண்டும். அதிலிருந்து பாதுகாப்பு கிடைத்து விட்டால் அதற்காக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி செலுத்துவதனுடைய சிகரம் என்பது நோன்பு வைப்பது. எனவேதான் நோன்பு வைக்க சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்களும் நோன்பு வைங்க, எல்லாரும் நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. எனவே அருமையான தோழர்களே, இங்கே நாம்
பெற வேண்டிய முதலாவது பாடம் என்பது அராஜகம் என்பது எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் தலைவிரித்து ஆடலாம், ஆட்டம் போடலாம். ஆனால் அதற்கென்று ஒரு முடிவு நாள் இருக்கிறது. ஏன் அல்லாஹ் அந்த அராஜகத்தை அவ்வளவு நாள் நீட்டிக்கிறான் என்பதற்கான தத்துவார்த்தம் என்பது அவனுக்கு மட்டும்தான் விளங்கும், நமக்கு தெரியாது. இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். முதலாவது பாடம். இரண்டாவது பாடம், எவ்வளவுதான் சிரமத்திற்கு நாம் ஆளாகினாலும் விடியல் என்பது வந்தே தீரும். இந்த நம்பிக்கை மூமின்களுக்கு வர வேண்டும். அதை இந்த ஆஷூரா நோன்பு என்பது நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஆஷூரா நிகழ்ச்சி நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. இருள் என்பது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருக்கலாம், இரவு நீண்டு கொண்டே செல்லலாம். நமக்கு தூக்கம் வரவில்லை என்பதனால் இரவு நீள்வதாக நாம் கற்பனை செய்து கொள்வோம். ஆனால் விடுகின்ற நேரம் என்று ஒன்று வந்துவிட்டால் வெளிச்சம் வராமல் இருக்காது. கண்டிப்பாக வெளிச்சம் வந்தே தீரும். அருமையான தோழர்களே, வாழ்க்கையில் பல பத்தாண்டுகளாக ஃபிரௌனுடைய அடக்குமுறைக்கு ஆளாகி சிதைந்து போயிருந்த ஒரு சமூகம் இந்த நம்பிக்கையில் தான் காப்பாற்றப்பட்டார்கள். இருள் இருந்தால் அந்த இடத்தில் நிச்சயமாக வெளிச்சம் வந்தே தீர வேண்டும், விடியல் வந்தே தீர வேண்டும். புயலுக்கு பிறகு அமைதி என்பது நிச்சயம். எவ்வளவு நேரமானாலும் புயல் அடிக்கலாம், ஆனால் அமைதி அதுக்கு பிறகு வந்தே தீரும். அந்த நம்பிக்கையை விதைப்பது இந்த ஆஷூராவினுடைய முக்கியமான நிகழ்ச்சி. தோழர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் நம்பிக்கை இழக்கக்கூடாது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க, அல்லது ஹோப்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க. ஒரு எதிர்பார்ப்பு உணர்வு, ஒரு தன்னம்பிக்கை. எதை இழந்தாலும் இந்த ரெண்டை இழந்து விடக்கூடாது. ஈமானுக்கு பிறகு இழக்கக்கூடாத விஷயங்கள் என்று சொன்னால் தன்னம்பிக்கை. நாம் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் அதைவிட கூடுதலாகவும் நிச்சயமாக இந்த நம்பிக்கை இருந்தால் பெற்றுவிட முடியும். அதை விதைப்பதுதான் இந்த ஆஷூரா நிகழ்ச்சியினுடைய முக்கியமான அம்சம் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, சோதனைக்கு பிறகு வெகுமதி கண்டிப்பாக கிடைக்கும். சோதனைக்கு பிறகுதான் வெகுமதி கிடைக்கும். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், திருக்குர்ஆன் அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. சிரமங்களோடு தான் உங்களுக்கு லேசு கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கை என்பது இன்பமயமாகவே இருந்து கொண்டிருந்தால், இன்பங்கள் என்பவை இனிப்பு மாதிரி, தொடர்ந்து இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது, திகட்டிடும். அந்த இனிப்புகளுக்கு இடையிலே ஒரு காரத்தை சேர்த்து கொண்டால் தான் அந்த இனிப்பினுடைய உண்மையான தித்திப்பு புரியும், அதனுடைய சுவை புரியும். இல்லைன்னு சொன்னால் மனுஷனுடைய வாழ்க்கை என்பது திகட்டிவிடும். சில நேரத்தில் எது கழிச்சாலும் கழிச்சிடும், வாந்தி வந்தாலும் வந்துடும். எனவே இனிப்புகளுக்கு இடையிலே காரத்தை நாம் எடுத்துக்கொள்வதைப் போல அல்லாஹ் நமக்கு இன்பத்தினுடைய உண்மையான சுவையை புரிய வைப்பதற்காக அவ்வப்போது சில கஷ்டங்களை கொடுக்கிறாங்க. அந்த கஷ்டங்கள் என்பது இன்பத்தின் உண்மையான சுவையை நாம் அறிவதற்காக. அதனால தான் அல்லாஹ் அந்த கஷ்டத்தை தர்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டம் என்பது நிரந்தரமே கிடையாது. எப்போதும் கஷ்டத்திலேயே இருந்துகிட்டே இருப்போம்னு சொல்ல முடியாது. எவ்வளவுதான் கஷ்டம் என்பது அழுத்தமானதாக இருந்தாலும் ஒரு நேரம் அந்த கஷ்டம் நிச்சயமாக அகன்று போய்விடும். அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் தருவது என்பது நம் உண்மையான இன்பத்தின் சுவையை நாம் புரிய வைப்பதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தையும் இந்த ஆஷூரா நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நோன்பிலிருந்து நாம் படிக்க வேண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை நோக்கும்போது ஒரு செய்தியை சேர்த்து சொன்னாங்க. மதீனாவுக்கு வர்றாங்க, யூதர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஏன் நோன்பு வச்சிருக்கீன்னு கேட்டால், மூசா நபி நோன்பு வச்சாங்க, அதனால் நாங்கள் நோன்பு வச்சோம். மூசாவுக்கு நீங்கள் நெருக்கமானதை விட நாங்கள் தான் ரொம்ப நெருக்கமானவர்கள், எனவே நாங்கள் நோன்பு வைக்கிறோம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ சஹாபாக்கள் சில பேர் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பாடம் எங்களுக்கு எடுத்திருக்கிறீங்க, என்ன அப்படின்னா, யூதர்களைப் போலவும் கிறிஸ்தவர்களைப் போலவும் நடந்து கொள்ளாதீர்கள், வேதக்காரர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று எங்களுக்கு நீங்கள் பாடம் சொல்லி தந்திருக்கிறீர்கள். ஏன்னா அவங்க வேதத்தை திரித்தவர்கள், சத்தியத்தை புரட்டியவர்கள், எனவே அவர்களுடைய செயல்பாடுகளில் நேர்மை இருக்காது, எனவே அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறீங்க. இப்போ அவங்க நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும் சேர்ந்து நோன்பு வச்சா அவங்க செஞ்சு அதே செயலை நம்ம செய்கிறது மாதிரி ஆகாதா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க சஹாபாக்கள். அப்பொழுது பெருமானார் சொன்னார்கள், அப்படின்னா லைன் இஸ்து இலா காபிலின் ல அசூமன்னத் தாசியா என்று சொன்னார்கள்.
அடுத்த ஆண்டு வரை நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நான் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். அது வரைக்கும் 10 மட்டும் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த கேள்விக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் அப்படின்னா அடுத்த வருஷத்துல இருந்து 9ஐயும் 10ஐயும் சேர்த்து வைப்பேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் மறு ஆண்டு வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கவில்லை. இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் தான் நாம் 2 நோன்புகள் வைக்கிறோம். பொதுவாக ஒரு நோன்பு வைக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் ஒரு நோன்பு வைக்கக்கூடாதுங்கிற தடை நமக்கு இருக்கிறது. ஆனால் மற்ற நாளில் ஒரு நோன்பு வைக்கலாம், சுன்னத்தான நோன்பு, தப்பு இல்லை. ஆனால் அந்த சுன்னத்தான நோன்பு ஆஷூரா நோன்பு என்று சொன்னால் அதை ஒற்றையாக வைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்படி 9ஐயும் சேர்த்து வைக்கணும், அல்லது பிறகு ஒரு நாளோடு சேர்த்து வைக்க வேண்டும். தனி ஒற்றை நோன்பாக வைக்கக்கூடாது. ஒன்று 9, 10 அல்லது 10, 11. ஏன் இதற்கு காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான், வேதக்காரர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். அவங்க ஒரு நாள் தான் வைப்பாங்க, நீங்கள் 2 நாள் வைங்கன்னு சொன்னாங்க. நமக்கு இதிலேயும் ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது. எவ்வளவுதான் நன்மைக்குரிய செயலாக இருந்தாலும் வேதக்காரர்களை போன்று நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கிற வரைக்கும் அவங்க பெரும்பாலும் வேதக்காரர்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய வகையில் தான் சில செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வேதத்தோடு தொடர்பு உள்ளவர்கள், ஓரளவு சத்தியத்தோடு தொடர்பு உள்ளவர்களாக வேதக்காரர்கள் இருந்ததனால் அவங்களுடைய செயலை போலத்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்போ மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்தாங்களோ அங்கே வேதக்காரர்களுடைய அந்த அனாச்சாரத்தை, அவர்களுடைய அந்த புரட்டுவாதத்தை எப்பொழுது நேரடியாக கண்ணில் கண்டார்களோ, அதுபோல எப்போது அவர்களுக்கு வஹி என்பது வேதக்காரர்களுக்கு மாற்றம் செய்ய சொல்லி வந்ததோ, எப்பொழுது வேதக்காரர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்திலையும் முஸ்லிம்களுடைய விஷயத்திலையும் குர்ஆனுடைய விஷயத்திலையும் காழ்ப்புணர்ச்சியை காட்டினார்களோ, அதற்கு பிறகு அவர்களுடைய செயலில் நேர்மை இல்லை என்பதை அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து சொன்னான். அதனால் அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் வேதக்காரர்களுக்கு மாற்றம் தான் செய்தார்கள். அந்த வகையிலே தோழர்களே, இந்த நோன்பினுடைய மிக முக்கியமான இன்னொரு பாடம் என்னென்று சொன்னால், வேதக்காரர்களுக்கு மாற்றம் செய்வது என்பது மிக முக்கியமான அம்சம். தோழர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு நாம் இஸ்லாம் அல்லாத கலாச்சாரத்தால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறோம். புனிதமான இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளையும் வழிகாட்டல்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் கைவிட்டு விட்டோம். பெயரளவுக்கு சில இடங்களில் மட்டும்தான் நாம் முஸ்லிம் என்கின்ற அடையாளத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக பள்ளிவாசலுக்கு தொலை வரும்போது முஸ்லிம் என்று அடையாளம் காட்டுகிறோம், அல்லது வேறு சில இடங்களில் மட்டும் நாம் முஸ்லிம் என்பதை வெளியிலே அடையாளம் காட்டுகிறோம். ஆனால் நம்முடைய பழக்க வழக்கங்கள் பல்வேறு விஷயங்களின் மூலமாக நாம் இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதை விட பிற சமூக கலாச்சாரத்தை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சற்று யோசிக்க வேண்டும். இந்த சமூகத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன தெரியுமா? நீங்கள் நடை உடை பாவனைகளில் பிற சமூகத்தாரை போன்று இருக்கக்கூடாது என்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மருதாணி சாயம் பூச மாட்டாங்க நரமுடிக்கு, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு மாற்றம் செய்யுங்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நரைமுடிக்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மருதாணி சாயம் பூச மாட்டார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா வெள்ளையை அப்படியே வெள்ளையாகவே விட்டுருவாங்க. நீங்கள் அதற்கு மாற்றம் செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மருதாணியை கொண்டு தாடியிலேயோ தலைமுடியிலேயோ உங்களுக்கு நரைமுடி இருந்தால் அதை மருதாணி சாயம் போட்டு பூசுங்கள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதனால தான் இந்த ஹதீஸிலிருந்து இமாம்கள் நமக்கு சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னு சொன்னால், ரொம்ப வெள்ளையாக இருந்தால் அதை வெள்ளையாகவே விடக்கூடாது. என்ன செய்யணும்னு சொன்னால், மருதாணி சாயம் போட்டு அதனுடைய கலரை கொஞ்சம் மாற்றணும். அப்படி மாற்றுவது என்பது சுன்னத் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள், சுன்னத். அதனால தான் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் வருவாங்க பாருங்க. இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ்விலிருந்து இந்த சஹாபி கேட்டார், இந்த சஹாபியிலிருந்து இந்த தாபி கேட்டார், இவற்றிலிருந்து இந்த தபவு தாபி கேட்டார்னு வரும் பாருங்க, அந்த சங்கிலி தொடர். அந்த அறிவிப்பாளர் தொடருடைய அவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசும்போது அவங்கள்ட்ட இருந்த நல்ல நடைமுறைகளையோ அல்லது விமர்சனங்களையோ அந்த வரலாற்று நூல்கள் எழுதும்போது ஒரு செய்தியை சேர்த்து எழுதுவாங்க. இவர் வெள்ளை முடிக்கு சாயம் பூசுபவராக இருந்தார் என்று எழுதுவார்கள். சாயம்னா கருப்பு சாயம் கிடையாது, மருதாணி சாயம்தான். இவர் சாயம் பூசுபவராக இருந்தார் என்று எழுதுவார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, வெள்ளை முடிக்கு மருதாணி சாயம் போட்டு பூச வேண்டும் என்று சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் என்று பொருள். அதற்கு அதை முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்வாங்க, வரலாற்று நூலில் எழுதுவாங்க.
அப்படி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், ஒரு மனிதர் நரைமுடிக்கு சாயம் போட்டு பூசுவது என்பது அவருடைய வெளிக்கோலம், அவருடைய வெளிப்புற அடையாளம். வெளிப்புற அடையாளத்தில் நீங்கள் யூதர்களைப் போலும் கிறிஸ்தவர்களைப் போலும் இருக்காதீர்கள் என்று சொல்றாங்க. உடை உடுத்துவதிலேயும் வெளிப்புற அலங்காரங்களிலேயும் நீங்கள் அவர்களைப் போன்று இருக்காதீர்கள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்கள் நோக்கி வர்றாங்க. வந்தா உட்கார்ந்து இருந்த சஹாபாக்கள் சில பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு மரியாதை கொடுப்பதற்காக எழுந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உட்காருங்க உட்காருங்க, நான் வந்தால் எழாதீர்கள். சொல்லும்போது சொன்னாங்க, அரபி அல்லாதவர்கள் எப்படி தங்களுடைய பெரியார்களுக்கு மரியாதை கொடுப்பதற்காக எழுந்து நிற்பார்களோ அப்படி நீங்கள் எனக்கு எழுந்து நிற்காதீர்கள் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் எதை சுட்டி காட்டுது? செயலால் நீங்கள் பிறருக்கு ஒப்பாகாதீர்கள். முதல்ல உள்ளது உடையாலும் அலங்காரத்தாலும் நீங்கள் பிறருக்கு ஒப்பாகாதீர்கள். இது செயலால் நீங்கள் பிறருக்கு ஒப்பாகாதீர்கள். மூணாவது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க, லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி கிறிஸ்தவர்கள் எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அதுபோல் என்னை நீங்கள் எல்லை மீறி புகழாதீர்கள். இன்னமா அன அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வினுடைய அடியாரும் அவனுடைய தூதருமாவேன். எனவே என்னை பற்றி நீங்கள் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் தூதர் என்றும் சொல்லுங்கள். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்கள் சொல்லால் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் போன்று இருக்காதீர்கள் சொல்லுது. சொல்லால் யூதர்களை போன்றும் கிறிஸ்தவர்களை போன்றும் நடந்து கொள்ளக்கூடாது என்பது நமக்கு வந்திருக்கக்கூடிய உத்தரவு. செயலால் நீங்கள் வேதக்காரர்களை போல் நடந்து கொள்ளாதீர்கள் என்பது நமக்கு வந்திருக்கிற உத்தரவு. உங்களுடைய அலங்காரங்களால் வெளிப்புற அடையாளங்களால் அவர்களை போல் நடந்து கொள்ளாதீர்கள் என்று நமக்கு உத்தரவு வந்திருக்கிறது. ஆனால் நாம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அவர்களை பின்பற்றி கொண்டு திரிகிறோம். தோழர்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க முடிவெட்டுற கடைக்கு போயிட்டு வர்றான் பாருங்க, என்னவோ எலிக்கோ குதறி வச்ச மாதிரி இருக்குது. தலை பார்த்தா யார் சொல்லி கொடுத்த ஸ்டைலோ தெரியல. ஒரு பக்கம் முடி எடுத்திருக்கான், ஒரு பக்கம் முடி எடுக்கல, ஒரு மாதிரியா சொரிஞ்சு விட்ட மாதிரி இருக்குது, ஒரு மாதிரியா குறிஞ்சு விட்ட மாதிரி இருக்குது. எங்கிருந்து படித்து கொண்டு வந்தார்கள் நம்முடைய பிள்ளைகள்? அதே போல தோழர்களே, ஆடையில் இன்றைக்கு நாம் அந்நிய கலாச்சாரத்தோடு நிறைய ஒத்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு எந்த ட்ரெஸ்ஸை படுக்கை அறையில் போட வேண்டுமோ அதே ட்ரெஸ்ஸில் பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடிய அளவுக்கு அவலம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இந்த ட்ராக் ஷூட்னு ஒன்று போடுறாங்க பாருங்க, ட்ராக் ஷூட்டு. நம்ம பிள்ளைங்க சில பேர் அதை போட்டுக்கிட்டு தொழுவு வந்துடுறாங்க. இன்னைக்கு நாம் போடக்கூடிய மேலாடை இருக்குது பாருங்க, சட்டை, அதில் பல வெரைட்டி வந்துருச்சு. ஸ்லிம் ஃபிட்டு, சாதாரண என்ன ஃபார்மல் அப்படின்னு நிறைய வந்துருச்சு. அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய இடுப்பு வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கு கீழே இல்லை. சட்டை போடுவதனுடைய நோக்கமே என்ன? அந்தரங்க பகுதிகளை மறைப்பது தானே நோக்கம். நாம் உள்ளாடை போட்டிருப்பதனால் இதோட நிறுத்திக்கிறோம்னு யார் சொல்லி கொடுத்தா? கீழே ட்ராக் ஷூட்டு, மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரையும் தொங்கக்கூடிய ஷர்ட்டு அல்லது ஒரு டி ஷர்ட்டு. அந்த புள்ள இஹ்லாஸோட தொழுக வர்றாரு, ருக்கு செய்கிறாரு, பின்னால் நின்னா அவருடைய பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். தோழர்களே, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உடைக்கென்று சில நிபந்தனைகள் உண்டு. என்ன நிபந்தனை? முதலாவது அப்படின்னா அந்தரங்க பகுதிகளை முழுமையாக மறைக்க வேண்டும். அந்தரங்க பகுதி அரைகுறையாக மறைக்கப்படக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, அந்தரங்க பகுதி பிரைவேட் பார்ட்ஸ் வெளியில தெரியும் அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடாது, மூணாவது, அந்தரங்க பகுதிகளின் கனபரிமாணத்தை வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் இன்னைக்கு டைட்டாக நம்ம ட்ரெஸ் போடுறோம். சஜிதாவுக்கு போகும்போது பின்னால் நிற்பவர்கள் நம்முடைய கனபரிமாணத்தை பார்க்கிறார்கள். நாம் எப்பொழுது புரிந்து கொள்ள போகிறோம்? யார் இந்த ஆடை கலாச்சாரத்தை யார் உருவாக்கி கொடுத்தார்கள்? அதே போல பொம்பளை பிள்ளைங்க பாருங்க, லெகின்ஸ் ஜெகின்ஸ் போட்டு அந்த 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 தோலும் அவர்கள் உடுத்திருக்கிற அந்த இதுவும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இருக்குது. பார்க்க முடியல கண் கொண்டு. நீ ஏன் பார்த்தேன்னு கேட்கக்கூடாது, அப்பதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. கண்ணை மூடிக்கொண்டு செல்ல முடியவில்லை. எவ்வளவு அனாச்சாரங்கள்! யார் இதை உருவாக்கினார்கள்? தோழர்கள், அதுபோல இந்த பொம்பளைங்க ஒரு செருப்பு ஒன்று போடுவாங்க பாருங்க, ஹீல் செருப்பு. ஒரு பெண் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தவங்க ஒரு தடவை பேசுனதை நான் கேட்டேன்.
யார் இந்த ஹீல் செருப்பு போடுறாங்களோ அவங்கள பற்றி அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க. பெண்களை யார் அசிங்கமாக பார்க்க வேண்டும் என்கின்ற குரூர எண்ணம் இருந்ததோ அப்படிப்பட்ட ஒருவனால் தான் இந்த ஹீல்ஸ் செருப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்களேன், நாம் எவ்வளவு நேரம் இப்படி எக்கிக்கு நிற்க முடியும்? சாதாரணமாக நிற்கிறதா இப்படி நிற்கணும், காலை இப்படி தூக்கிக்கிட்டு எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? ஆனால் அந்த செருப்பு என்பது இப்படி தூக்கிட்டு நிற்கிற மாதிரி தான். நடக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நெளியும். அப்போ ஒரு பெண்ணுடைய நடையின் போது அவளுடைய உடல் அசைவு பகுதியை, நெளிவு சுழிவுகளை பார்க்க வேண்டும் என்கின்ற குரூர சிந்தனை எவனுக்கு இருந்ததோ அவன் வடிவமைத்தது அது. நாம் இன்னைக்கு அதை போய் பெருசாக பிடிச்சி, நம்ம பிள்ளைங்க அதை தான் பிடிச்சிக்கிட்டு நிற்குதுங்க. சாதாரணமான செருப்புகளை போடுவதில்லை. நடை, உடை, பாவனைகள் அனைத்திலையும் இன்றைக்கு நாம் பின்பற்றுவது என்பது அந்நிய கலாச்சாரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்நிய கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் ஆசுரா நோன்பினுடைய அடிப்படையான அம்சம். ஏதோ தொழுகை, போக்குவரத்து, வணக்க வழிபாடுகளில் மட்டும் நாம் முஸ்லிம்களாக இருந்துவிட்டு மற்ற நடை, உடை, பாவடைகளில், வாழ்க்கையின் மற்ற பகுதிகளில் எல்லாம் நாம் நம்முடைய இஸ்லாத்தை அந்நிய கலாச்சாரத்திலே நாம் அடமானம் வைத்து விட்டோம். தோழர்களே, இந்த நிலை மாற வேண்டும். அதே போல் திருமணத்தில் பாருங்கள், எவ்வளவு மோசமான அனாச்சாரங்கள் எல்லாமே எங்கிருந்து வந்தது? பிற சமூக கலாச்சாரம், பிற சமய கலாச்சாரங்கள். எனவே அருமையான தோழர்களே, அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதும் இந்த ஆசூரா நோன்பிலிருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான பாடங்கள். எனவே அருமையான தோழர்களே, நாம் ஆசூரா நோன்பு நமக்கு சொல்லக்கூடிய அந்த பாடத்தை மனதில் நிறுத்த வேண்டும். அராஜகத்திற்கு இன்றில்லாவிட்டாலும் ஒரு நாளைக்கு அல்லாஹ் கண்டிப்பாக சாவு மணி அடிப்பான். அதுபோல கஷ்டம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்காது. அல்லாஹ் அந்த கஷ்டத்தை சீக்கிரமாக நமக்கு விடியலை தந்து விடுவான். நாம் எப்படி செய்யணும்னு சொன்னால் தோழர்களே, சுன்னத்தை பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மார்க்கத்தை நிலைநாட்டுவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மார்க்கத்தோடு அந்நிய கலாச்சாரத்தை நாம் சேர்க்கக்கூடியவர்களாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிற பாடத்தையும் நாம் பெற வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே இதை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்துள்ள புரிவானாக. வாஹுர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.